1950ஆம் வருட தொடக்கத்தில் இந்தியாவின் தெற்கில் உள்ள கேரளாவில் ஒரு சிறிய உள்நாட்டு கிராமத்தில் ஒரு சிறுமி பிறந்து வளர்ந்தாள். அவள் தினசரி பக்கத்து வீடுகளுக்கு சென்று காய்கறி கழிவுகள் மற்றும் கஞ்சி நீரை சேகரித்து பசுக்களுக்கு கொடுப்பாள். அதற்காக பல வீடுகளுக்கும் சென்றதால் அங்கே சிலர் ஆடம்பரமாக வாழ்வதும் மற்றவர்கள் நோய் மற்றும் வறுமையால் அவதிப்படுவதையும் கண்டு மிகவும் வருந்தினாள். சமூக ஏற்றத்தாழ்வுகளால் மனம் உடைந்த அவளது உள்ளத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. துன்பப்படுவது அவர்களின் விதி என்றால் அவர்களின் துன்பத்தை போக்குவது என் கடமையாகும். அப்போதிலிருந்து உலகம் கருணையுடன் அனைவரையும் அரவணைக்கும் அவரது அன்பை அனுபவிக்கவும் அவரை அன்புடன் அம்மா என்று அழைக்கவும் தொடங்கியது. தன்னிடம் வரும் ஒவ்வொருவரையும் ஒரு தாயைப் போல அரவணைத்து உலகம் இதுவரை கண்டிராத அன்பை பொழிந்து அம்மா வரலாறு படைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் நீளும் அம்மாவின் தரிசனம் ஈடு இணையில்லாத தன்னலமற்ற செயலாகும். முப்பத்து 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மா அயராமல் உலகம் முழுவதும் பயணித்து மக்களின் கண்ணீரை துடைத்து வருகிறார். அம்மா மக்கள் அனைவரையும் அவரவர்கள் நிலையில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். மக்கள் தங்கள் பிரச்சனைகளுடன் வரும்போது அவற்றை கவனமாக கேட்டு அவற்றிற்கான தீர்வுகள் மற்றும் உதவிகளை அளிக்கிறார். பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதன் அடிப்படையில் அம்மா தனது மனிதாபிமான பணிகளை தொடங்கினார். பேரிடர் ஏற்படும் போது அங்கே கஷ்டப்படுபவர்களின் மீது அம்மாவின் கருணை பொழிகிறது. பீகார், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம், குஜராத், காஷ்மீர், நேபாளம், இத்தாலியில் நிலநடுக்கம், இந்தியா, இலங்கை, ஜப்பான் ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட சுனாமி போன்ற பேரிடர்களில் அம்மாவின் உதவிக்கரங்கள் நீண்டன. பிலிப்பீன்ஸில் புயல் தாக்கிய போதும் அமெரிக்காவில் சூறாவளி ஏற்பட்ட போதும் அம்மாவின் உதவிக்கரங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது. யுக்ரைனில் போர் வெடித்த போதும் அம்மாவின் நிவாரண பணிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் அளித்தது. ஒவ்வொரு பேரிடரிலும் எல்லைகளை தாண்டி மீட்சியின் மூலமும் குணப்படுத்தும் திறனுடனும் அம்மா அளிக்கும் அர்ப்பணிப்பானது துன்பப்படுபவர்கள் மனதில் நம்பிக்கையை ஒளிரச் செய்து மட்டுமின்றி பரஸ்பர ஒற்றுமையையும் வளர்க்கிறது. அம்மாவின் தலைமையில் நடந்த சில முக்கியமான மனிதநேய பணிகளை காண்போம். 2001ஆம் ஆண்டில் குஜராத்தில் ஒரு பேரழிவுகரமான பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.9 இருந்த அந்த பூகம்பம் சுமார் 20,000 உயிர்களை கொன்றது. அம்ருதா மருத்துவமனையில் இருந்து 12 மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்கள் உட்பட ஒரு குழுவை அம்மா பூஜ் மையத்திற்கு அனுப்பினார். அவர்கள் உயிர்காக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு 100 தன்னார்வலர்களின் உதவியுடன் உயிர் பிழைத்தவர்களுக்கு உணவு, உடை மற்றும் ஆறுதல் அளித்தனர். அம்மா அங்குள்ள 3 கிராமங்களை தத்தெடுத்து 1200 வீடுகள், ஒரு சுகாதார மையம், ஒரு தேவாலயம், ஒரு மசூதி மற்றும் ஒரு கோவில் ஆகியவற்றை கட்டினார்.
வரலாற்றின் மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றான சுனாமி 14 நாடுகளில் 2.5 லட்சம் உயிர்களை கொன்றது. கேரளாவில் அம்மாவின் ஆசிரமமான அமிர்தபுரியிலும் அலைகள் மோதியபோது 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பினார். ஆசிரம மருத்துவக் குழுக்கள் 48 மணி நேரத்திற்குள் 2,000 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தன. மேலும் பல மாதங்களாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் பாதிப்படைந்த 30,000 பேருக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் பிற வசதிகள் இலவசமாக வழங்கப்பட்டன. அம்மாவின் நீண்டகால மீட்பு முயற்சியாக கேரளா, தமிழ்நாடு, அந்தமான் தீவுகள் மற்றும் இலங்கை போன்ற இடங்களில் 6,200 வீடுகள் கட்டப்பட்டது. 2,500 இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியும் மீனவர்களுக்கு 700 படகுகளும் வழங்கப்பட்டன. பெண்களுக்கு சுய உதவிக்குழுக்கள் துவங்கப்பட்டன. கிரியேட்டிவ் தெரப்பி 10,000 குழந்தைகள் மனநலமும் புத்துணர்வும் பெற உதவியது. முப்பது நிமிடங்களுக்குள் 15,000 கிராம மக்கள் கடக்கும் வகையில் அம்மா ஒரு பாலம் கட்டினார். 2006ஆம் ஆண்டுக்குள் நிவாரணப் பணிகள் 200 கோடியை தாண்டியது மற்றும் எண்ணற்ற பக்தர்கள் தங்களது தன்னலமற்ற சேவையை அர்ப்பணித்தனர். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஒரு பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 92 குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் பலர் பலத்த தீக்காயம் அடைந்தனர். அம்மா உடனடியாக ஆசிரமவாசிகளை அங்கு அனுப்பி அவர்களது குடும்பங்களை கவனித்துக் கொண்டார். அவர்களில் வீடில்லாதவர்களுக்கு 51 வீடுகளையும் கட்டிக் கொடுத்தார். 2012இல் தமிழகத்தின் சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 40 பேர் பலியாகினர். 70 பேர் காயமடைந்தனர். உயிரிழப்பு ஏற்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அம்மா ரூபாய் 1,00,000 காயமடைந்தவர்களுக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கினார். (2013ஆம் ஆண்டில் கனமழையால் மலைப்பகுதியான உத்தராகண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டது. அதில் 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர் மற்றும் பல வீடுகள் இடிந்தன. ஆசிரமம் உடனடியாக மருத்துவக் குழுக்களை அனுப்பி நிவாரணப் பொருட்களை விநியோகித்தது. விரைவில் அம்மா 50 கோடி ரூபாய்க்கான உதவி திட்டத்தை தொடங்கினார். அதில் வீடு கட்டுதல் மற்றும் சமூக மறுசீரமைப்பு போன்றவை அடங்கும். (2015ஆம் ஆண்டு பெய்த கனமழையால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நிவாரண பணிக்கு அம்மா 500 தன்னார்வலர்களை அனுப்பினார். அவர்கள் படகுகளை பயன்படுத்தி மக்களை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை விநியோகித்தனர். அமிர்தா மருத்துவமனை 25 மருத்துவர்களை அனுப்பி அங்கே ஒரு மொபைல் டெலிமெடிசின் யூனிட்டையும் நிறுவியது. மேலும் ஆசிரமம் தமிழக அரசின் வெள்ள நிவாரணத்திற்கு 5 கோடி ரூபாய் வழங்கியது. 2019ஆம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் புல்வாமாவில்
ஒரு கொடிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. தீவிரவாதிகளின் தற்கொலை குண்டுவெடிப்பில் 40 CRPF ஜவான்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் கடுமையாக காயமடைந்தனர். அவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் ஆசிரமம் சார்பாக வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் கனமழை காரணமாக தமிழகத்தின் தென்பகுதி முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டது. அதில் குறைந்தது 35 பேர் இறந்தனர். 49,700க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 12 கிராமங்களில் உள்ள சுமார் 8,800 குடும்பங்களுக்கு அம்மா நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆடை, அரிசி மற்றும் பல வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய பொட்டலம் வழங்கப்பட்டது. இரண்டாயிரத்து 3ஆம் ஆண்டு குடும்பத்தால் கைவிடப்பட்ட வறுமையில் வாடும் முதியோர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக அம்மா ஒரு பராமரிப்பு இல்லத்தை தமிழ்நாட்டில் தொடங்கினார். கேரளா மற்றும் கர்நாடகாவில் மேலும் 3 ஆசிரமம் திறக்கப்பட்டது. இங்கு தங்கியுள்ளவர்கள் அமைதியான மற்றும் ஆன்மீக சூழ்நிலையில் தங்கள் பொன்னான ஆண்டுகளை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 தசாப்தங்களாக இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட கிராமங்கள் மற்றும் குடிசை பகுதிகளில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு அம்மா வீடுகள் கட்டிக் கொடுத்து வருகிறார். வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள், முறையான குழாய்கள், நீர் விநியோகம் மற்றும் மின்சாரம் ஆகியவற்றை கொண்டுள்ளன. அம்மா இந்தியா முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் 47,000 வீடுகளை கட்டியுள்ளார். ஆயிரத்து 1987 உடல் மற்றும் மனநலத்திற்காக அம்மா அனைவருக்கும் யோகா மற்றும் தியான நுட்பங்களை தொடங்கினார். இந்த நடைமுறைகளில் அமிர்த யோகா, ஒருங்கிணைந்த அமிர்த தியான நுட்பம் மற்றும் உலக அமைதிக்கான அம்மாவின் வெள்ளை மலர் தியானம் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் இன்று வரை உலகம் முழுவதும் 74 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர். அமிர்தா மருத்துவமனைகள் மேம்பட்ட மருத்துவம் அனைவருக்கும் கட்டுப்படியாகும்படியாக இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் தொலைநோக்கு பார்வையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதார பயிற்சியாளர்கள் தொழில்நுட்பத்தை மட்டுமின்றி அன்பையும் கனிவையும் கொண்டு மருத்துவம் அளிக்கிறார்கள். 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை 1350 படுக்கைகள் கொண்ட வசதியாக விரிவடைந்துள்ளது. இரண்டாயிரத்து 22ஆம் ஆண்டில் 2600 படுக்கைகள், 81 சிறப்பு பிரிவுகள் மற்றும் 534 தீவிர சிகிச்சை படுக்கைகள் கொண்ட
இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைகளில் ஒன்றான ஃபரீதாபாத்தில் உள்ள அம்ருதா மருத்துவமனையையும் மருத்துவ சேவைக்கு அர்ப்பணித்தார். இங்கும் மேம்பட்ட மருத்துவத்துடன் அன்பையும் கனிவையும் கொண்டு அனைவருக்கும் தரமான சுகாதார சேவையை அளிக்க முயற்சிக்கப்படுகிறது. ஆயிரத்து 1998 முதல் அம்ருதா மருத்துவமனையின் மருத்துவர்கள் தொலைதூர பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 100க்கும் மேற்பட்ட இலவச சுகாதார முகாம்களை நடத்தத் தொடங்கினர். சுகாதார வசதிகள் இல்லாத தொலைதூர கிராமப்புறங்களுக்கு மேம்பட்ட மருத்துவ சேவையை வழங்க மொபைல் ஹெல்த் பஸ்ஸையும் அவர்கள் தொடங்கினர். அவசர காலங்களில் இந்த பஸ்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி உயிர்களை காப்பாற்றும். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் மற்றும் தன்னார்வலர்களால் பணிபுரியும் இந்த சேவையில் மேம்பட்ட ஸ்கேன் தொழில்நுட்பங்கள் மற்றும் மினி ஆபரேஷன் தியேட்டர்கள் பொருத்தப்பட்ட 5 வாகனங்கள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான கேரளாவில் உள்ள சபரிமலை கோவிலில் ஆண்டுதோறும் 2 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இங்கு 2002ஆம் ஆண்டில் 45 வல்லுநர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கொண்ட ஒரு முழு சுகாதார மையத்தை அம்மா அமைத்தார். இதன் மூலம் அவசர சிகிச்சை, ICU படுக்கைகள், இருதய நோய், எலும்பியல் மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்படுகிறது. சப் சஹாரா ஆப்பிரிக்காவில் உள்ள குடிசைப் பகுதிகள் மற்றும் தொலைதூர பழங்குடி பகுதிகளில் அம்மா இலவச கண்புரை அறுவை சிகிச்சைகளை வழங்கினார். தன்னார்வலர்கள் 9350 நடைமுறைகளைச் செய்து 36,850க்கும் மேற்பட்ட கண் கண்ணாடிகளை வழங்கியுள்ளனர். 2022ஆம் ஆண்டு வரை 816 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள தொண்டு மருத்துவ சேவை 59 லட்சம் நோயாளிகளை எட்டியுள்ளது. குடிசைகள் மற்றும் கிராமங்களில் உள்ள பல குழந்தைகள், பெரும்பாலும் படிக்காத பெற்றோர்கள் அல்லது தங்கள் குடும்பங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவை காரணமாக பள்ளி படிப்பை விட்டு வெளியேறுகிறார்கள். 1995ஆம் ஆண்டில் இந்த குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் இவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான பாதையாக ஊக்குவிப்பதற்காகவும் அம்மா பள்ளிக்கு பிறகு பயிற்சி திட்டத்தை தொடங்கினார். அம்மா தொலைதூர கிராமங்கள் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் பள்ளி வருகையை ஊக்குவிக்க மடிக்கணினி பயன்படுத்தி டிஜிட்டல் கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இத்திட்டம் 21 மாநிலங்களில் 2 லட்சம் குழந்தைகளை சென்றடைந்தது. இந்தியாவில் கடன் மற்றும் பயிர் சேதம் காரணமாக விவசாயிகளின் தற்கொலை விகிதம் அதிகமாகியது. அதன் எதிரொலியாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அம்மா தொடங்கி வைத்தார். பேரிடர்களுக்கு பிறகு அனாதையான குழந்தைகளை சென்றடைய அம்மா திட்டத்தை விரிவுபடுத்தினார். இன்று இந்தியா
ஹைத்தி, ஜப்பான், மலேசியா, பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் ஸ்பெயின் முழுவதும் 55,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆதரவை பெற்றுள்ளனர். ஆண்டில் சமுதாயத்தின் ஏழ்மையான பிரிவினரை மேம்படுத்துவதற்காக அம்மா தொழிற்கல்வி மற்றும் எழுத்தறிவு பயிற்சியை தொடங்கினார். முன்னுரிமை குழுக்கள் பெண்கள், பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள். இன்று கேரளா, தமிழ்நாடு, மேகாலயா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் தொலைதூர பகுதிகளில் 8 முக்கிய மையங்கள் உள்ளன. 74,000க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்றுள்ளனர். ஆண்டில் தமிழ்நாட்டில் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு பணிக்காக ஆசிரமத்திற்கு தேசிய எழுத்தறிவு இயக்கம் யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது. 2003 ஆண்டு அம்மா ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு பரவலாக புடவைகளை விநியோகிக்கத் தொடங்கினார். இன்று இந்தியா முழுவதும், குறிப்பாக கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 5 லட்சம் பெண்கள் இந்த சேலையை பெறுகிறார்கள். 2004 ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமி கடல்வாழ் உயிரினங்களை சீர்குலைத்த பிறகு மாற்று வாழ்வாதாரங்களை உருவாக்க சுய உதவி குழுக்களை, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உருவாக்க பெண்களை அம்மா ஊக்குவித்தார். இன்று இந்தியா முழுவதும் 2 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் 13,500 சுய உதவிக்குழுக்களில் ஒரு பகுதியாக உள்ளனர். தொடக்க மூலதனம், தொழில் பயிற்சி மற்றும் சிறு கடன்களுக்கான வழிகளை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழுக்கள் மாவட்ட அளவிலான ஆண்டு விழாக்களில் கூடுகின்றன. பெண்களுக்கான தொழிற்கல்வி படிப்புகளை அம்மா தொடங்கினார். கிராமப்புற இந்தியாவில் கழிப்பறைகள் இல்லாததை நிவர்த்தி செய்வதற்காக பல திறன்களுக்கு மேலதிகமாக கொத்து, பிளம்பிங் மற்றும் மின்சார வயரிங் ஆகியவையும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இந்த பெண்கள் இப்போது வீடுகள் மற்றும் பொது இடங்களில் கழிப்பறைகளை கட்டுகிறார்கள், நிறுவுகிறார்கள் மற்றும் பராமரிக்கிறார்கள். அதே நேரத்தில் சமூக நீர் அமைப்புகளையும் நிர்வகிக்கிறார்கள். 2006 ஆண்டில் அம்மா உயிர் வாழ ஆதாரம் இன்றி வாழும் மக்களுக்கான சேவையை துவங்கினார். விதவைகள், வறுமையில் வாடும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என 1 லட்சம் பேருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் கொடுக்க வழிவகை செய்தார். ஆண்டில் இந்தியா முழுவதும் 101 ஏழ்மையான கிராமங்களை மேம்படுத்த அம்ருதா தன்னம்பிக்கை கிராமங்களை அம்மா தொடங்கினார். இந்த முன்முயற்சி சுகாதாரம், தண்ணீர், கல்வி, நிலையான விவசாயம், வாழ்வாதார பயிற்சி மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு நடைமுறைகள் மூலம் மக்களுக்கு ஆதரவளிக்கிறது. இறுதியில் அம்ருதா சர்வ் கிராம மக்கள் வளமான மற்றும் சுதந்திரமான வாழ்க்கையை வாழ பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
2015ஆம் ஆண்டில் அம்மா 100 கோடியை இந்திய அரசின் நமாமி கங்கையை சுத்தப்படுத்தும் திட்டத்திற்கு நன்கொடையாக வழங்கினார். இந்த திட்டம் 2500 கிலோமீட்டர் பாயும் ஆற்றின் ஓரத்தில் உள்ள ஏழ்மையான கிராமங்களில் கழிப்பறை கட்டுவதில் கவனம் கொண்டுள்ளது. 2010ஆம் ஆண்டில் சுத்தமான மற்றும் அழகான இந்தியாவுக்காக அமலா பாரதம் பிரச்சாரத்தை ABC அம்மா தொடங்கினார். தன்னார்வலர்கள் சாலைகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் சந்தைகள் போன்ற பொது இடங்களை சுத்தம் செய்கிறார்கள். பொது இடங்களில் குப்பை கொட்டுதல், எச்சில் துப்புதல், சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும் இந்த பிரச்சாரம் செயல்படுகிறது. அம்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான தன்னார்வலர்கள் இந்தியா முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட தூய்மைப்படுத்தும் இயக்கங்களை ஏற்பாடு செய்கிறார்கள். (2011ஆம் ஆண்டில் கேரள மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தரும் சபரிமலையில் பொது தூய்மை பணிக்காக அம்மாவிடம் உதவி கோரியது. 6100 அமலா பாரதம் தன்னார்வலர்கள் துப்புரவு பொருட்கள் மற்றும் ரப்பர் பூட்கள் பேரணி நடத்தினர். 3 நாட்களுக்கு பிறகு பிளாஸ்டிக் மற்றும் தூக்கி எறியப்பட்ட துணிகள் உட்பட 50,000 குப்பைகள் சேகரித்தனர். அமலா பாரதம் வருடாந்திர தூய்மைப்படுத்தும் இயக்கங்கள் 2017 வரை தொடர்ந்தன. பல ஆண்டுகளாக மொத்தம் 20,035 தன்னார்வலர்கள் 2.1 லட்சம், அதாவது 2,12,000 குப்பைகளை சேகரித்தனர். (2001ஆம் ஆண்டில் உலகெங்கிலும் உள்ள தன்னார்வலர்கள் இயற்கையை பாதுகாக்க மரங்களை நடத் தொடங்கினர். மில்லியன் கணக்கான மரங்கள் நடப்பட்டுள்ளன. மேலும் அம்மாவின் அமைப்பு ஐக்கிய நாடுகளின் மில்லியன் மரம் திட்டத்தில் உறுப்பினராக உள்ளது. அம்மா கேரளாவில் கழிப்பறை கட்டுமானம் மற்றும் சுகாதார முயற்சிகளுக்கு மேலும் 100 கோடி அர்ப்பணித்தார். மாநிலம் முழுவதும் ஏழ்மையான கிராமங்களில் 12,000 கழிப்பறைகளை கட்டத் தொடங்கினார். (2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் G20 பிரசிடென்சியின் போது அம்மா சிவில் 20 தலைவராக உலகளாவிய விதைப்பந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். தன்னார்வலர்கள் உலகம் முழுவதும் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் விதைப்பந்துகளை நட்டனர். இந்தியாவின் மாண்புமிகு ஜனாதிபதி ஸ்ரீமதி திரௌபதி முர்மு புதுச்சேரி அரசாங்கத்துடன் இப்பிரச்சாரத்தில் இணைந்தார். இந்திய கடற்படை மற்றும் தமிழக வனத்துறையினரும் இதில் கலந்து கொண்டனர். இந்த அணிகள் ஹெலிகாப்டர் பயன்படுத்தி மேலும் 14 லட்சம், அதாவது 1.4 மில்லியன் விதைப்பந்துகளை விநியோகித்தன.
அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கிறது. உலகில் உள்ள அனைவரும் ஒரு இரவாவது அச்சமின்றி உறங்க வேண்டும். அனைவரும் குறைந்தது ஒரு நாளாவது போதுமான அளவு சாப்பிட வேண்டும். வன்முறை இல்லாத, காயம், பாதிப்பு இல்லாத ஒரு நாள் இருக்க வேண்டும். அனைத்து வயதினரும் குறைந்தது ஒரு நாளாவது தன்னலமற்று ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் சேவை செய்ய வேண்டும்.